ஆடிவேல் சக்திவேல் விழாவை முன்னிட்டு கந்தபெருமானின் வேல்பவனி 2வது நாளாக இன்றும் இடம்பெற்றது. திருகோணமலை ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தில் ஆரம்பமாகிய இன்றைய வேல்பவனி குருநாகல் கதிரேசன் கோயிலை சென்றடைந்தது. சிவபூமி என போற்றப்படுகின்ற இலங்கை திருநாட்டின் பாரம்பரிய விழாவான ஆடிவேல் விழாவை நாடு முழுவதும் வாழும் மக்களை ஒன்றிணைத்துக் கொண்டாடும் முயற்சியாக ஆடிவேல் சக்திவேல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. MTV MBC ஊடக வலையமைப்பு நிம்ஸ் ஃபெஸ்டுடன் இணைந்து நடாத்துகின்ற இந்த விழாவின் 2ஆம் நாள் பவனி இன்று திருகோணமலை ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தில் இருந்து ஆரம்பமாகியது. தமிழிலங்கை நாயனா அருணகிரி தமிழ் போதுமா அடியவர் கூக்குரல் ராகமாய் ஆரிரண்டு செவிக்கும் வேண்டுமா கந்தா கடம்பா அருள்தா கிழக்கிலங்கையின் கலைக்கோயில் என வர்ணிக்கப்படும் திருகோணமலை ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் ஆலயம் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. இந்த விபரமானது இந்தியாவிலே மிகவும் 6 படை வீடுகளிலே ஒன்றாகிய திருச்செந்தூர் ஆலயத்திலே இந்த வேல் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த பெருமானுடைய கரங்களிலே பூஜித்து அதனை கொண்டு வந்து இலங்கையிலே முதலாக செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்திலே அங்கே வைக்கப்பட்டு இன்று திருகோணமலை அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் ஆலயத்திலே வைக்கப்பட்டு இன்று இங்கிருந்து புறப்பட்டு கொழும்புக்கு சென்று ஜிந்துப்பிட்டி ஆலயத்திலே வைக்கப்பட்டு அங்கிருந்து பெருமான் நேரடியாக அந்த வழியை நோக்கி அப்படியே கதிர்காமத்துக்கு செல்வார் என்பதை நாங்கள் அறியத் தருகின்றோம். முருகனை பார்த்துட்டு அவ்வளவு பெரிய சந்தோஷம். கதிர்காமத்தில் போய் பார்க்காதவர்கள் இந்த இடத்திலேயே இந்த வேலை தரிசிக்க வேண்டிய ஒரு இது கிடைச்சிருக்கு. அதுக்கு சக்தி டிவிக்கு தான் நான் தொடர்ந்து ஓராண்டும் இது சிறப்பாக செய்யணும் என்று இந்த வேல் தரிசித்து கிடைச்சது எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் நினைக்கிறேன். மக்களால் நேரம் இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த பாக்கியம் இந்த ஆடிவேலும் சக்தி வேலும் எல்லாருக்கும் இந்த முருகன் நல்லா கொடுப்போம் எல்லா ஆசிரியரோடும் வந்து இறைவனம் வந்தாரோம். மிக சந்தோஷமா இருக்குது. நாங்கள் இந்தியா போய் தான் முருகனை சந்திக்கணும். திருச்செந்தூர்ல வந்த ஆடிவேல் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. மிகவும் சந்தோஷமா இருக்கு. கண்டு தரிசி கிரகங்களை கொடுத்து வச்சிருக்கு. பெரிய சந்தோஷம் சொல்லவே இல்ல. சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு நடந்து பார்த்து கிடைக்கிறது பெரிய தரிசனமா இருக்கு. அவரை பார்க்காம இருக்கிற எங்களுக்கு அவர்தான் எங்களுடைய தமிழ் தெய்வம். அவர்தான் எங்களுக்கு அவர் அடியில நாங்க விழுந்து கும்பிடணும் என்று எங்களுக்கு சரியான ஆசையா. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் இப்படியா நீங்க இந்த நீர் எடுத்துக்கொண்டு வாங்க. இந்த வேலைக்கு நாங்க ஆதரவா இருப்போம். வேல்பவனி திருகோணமலை நகர் ஊடாக கந்தளாய் நோக்கி பயணித்தது. வேல்பவனியை கந்தளாய் ஹபரண தம்புள்ளை குருநாகல் பக்தர்கள் வழிபட்டனர். முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்றான சம்ஹார திருத்தலம் திருச்செந்தூரில் பூஜிக்கப்பட்ட வேலாயுதத்தினை தரிசிக்கும் வாய்ப்பு இலங்கை வாழ் பக்தர்களுக்கு கிட்டியுள்ளது. இதன்போது மக்களின் காணிக்கைகளை கட்டுவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் மக்களின் காணிக்கைகள் அனைத்தும் கதிர்காமக்கந்தன் ஆலயத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது. 5ஆம் தேதி சனிக்கிழமை கொழும்பு ஜெயந்தி நகர் ஜிந்துப்பிட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் இருந்து திருவீதி உலாவாக வேல்பவனி கொழும்பு பிரெய்ப்ரூக் பிளேஸில் உள்ள கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைமையக வளாகத்தை வந்தடைய உள்ளது. அன்றைய நாள் முழுவதும் ஆடிவேல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டு கந்த புராணம் போற்றும் கதிர்காமக்கந்தன் ஆலயம் வரை வேல்பவனி முன்னெடுக்கப்பட உள்ளது. வேல்பவனி நாளைய தினம் குருநாகல் கதிரேசன் கோயிலில் ஆரம்பமாகி வரக்காப்புல ஊடாக ஜெயந்தி நகர் ஜிந்துப்பிட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தை சென்றடைய உள்ளது. தமிழிலங்கை நாயனா
காட்சி எமக்கு முன்னால் அளித்ததற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தரிசனத்தை தந்த சக்தி FM டிவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்.